வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சரளா ஒரு ரவுடியோடி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம தமிழோட வீட்டுக்கு ஜெயராணிய மிரட்டுன்னு வச்சு மிரட்டுறாங்க. இந்த பாரு பணம் உன் பொண்ணு தரல அப்படின்னு அந்த இடத்துல சாடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா இதே மாதிரி இனி லேட் ஆக்குனா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மிரட்டிட்டு போறாங்க. நம்ம ஜெயராணி அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம சிபி கேள்விப்பட்ட என்ன ஜெயா ராணி அத்தைய இப்படி மிரட்டுனாங்களா என்னன்னு இருந்தாலும் அவங்கள இப்படி மிரட்டி இருக்க கூடாது. எதுக்காக இந்த லேடி போய் மிரட்டுறாங்க அப்படின்னு விஷயத்த அறியறாங்க. தமிழோட அப்பா கடத்தை வாங்கி கொடுக்கலைங்க. அதனால இந்த லேடி வட்டிக்கு கொடுக்கவங்க அப்படியே மிரட்டி திட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சரளாவையும் அவங்க வீட்டுக்கு ரவுடியையும் அடிச்சு போட்டுறாங்க நம்ம சிபி. அதை வச்சுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம தேனு சொல்றாங்க, அம்மா இந்த வீட்டுல கொசு தொல்லை அதிகமா இருக்கு, எல்லா இடத்துலயும் மஸ்கிட்டோ நெட்டு அடிக்கணும், அதே நேரத்துல பார்த்தோன்னா ஏசி வைக்கணும், ஒரே புழுக்கம் அப்படின்னு சொல்ல நேரம் என்னடி உனக்கு இவ்வளவு சொகுசு கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அதை நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க இப்படி சொகுசு வாழ்க்கைக்கு நாங்க ஆசைப்படலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெயராணி தேனுகிட்ட சொல்ல நேரம், அம்மா ஏசி எல்லாம் இப்போ மிடில் கிளாஸே அனுபவிக்கிறாங்க, அப்படி இருக்க நேரம் நம்ம ஏன் அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் நம்ம பணத்தை சம்பாதிச்சுட்டு தான் ஆசைப்படணும். இப்போ அதுக்கு இவ்வளோ நாள் நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம தமிழோட வீட்டில் தான் இருந்திருக்கணும் அது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தேனை சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவங்க சொல்லி முடியலை. நம்ம சரளா அவங்க ஒரு அடியாளையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டில் என்ன சாப்பாடு ஜெயா என்னது வச்சுருக்க, இட்லி சாம்பார் சட்னியா எல்லாம் கொண்டா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு அந்த ரவுடியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த பாரு பணத்தை தரலான்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன், வசூலிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சரளை உன் பொண்ணு இன்னைக்கு பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவளையும் காணோம் பணத்தையும் காணோம். அப்பயே ஏமாத்திட்டு போன மாதிரி இப்போ ஏமாத்திட்டு போக விட மாட்டேன், நான் இருக்கேன்ல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம சரளா. என்னடா பண்ண, இது என்ன வம்பா போச்சு, இவங்களோட பெரிய தொந்தரவா இருக்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஜெயராணி இருக்காங்க. தேனை அம்மா இது நான் பாரு யாரு அப்படின்னு சொல்லினா நம்ம அப்பா கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி இப்போ வராங்க. ஆனால் அப்பா இவங்கள்ட்ட எல்லாம் கடமே வாங்கலை, எதுக்காக இப்படி வீட்டுக்கு டார்ச்சர் கொடுக்காங்கன்னே தெரியல. ஆனால் இந்த பொம்பளை எல்லாம் மகா மோசமானவா, இவ கண்டிப்பாக விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம இப்போ தமிழுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு தமிழுக்கு கால் பண்ணி அவள் வந்தாச்சு, பணம் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் தமிழை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னார். அம்மா இதில் என்ன கஷ்டம் இருக்குது, நான் கண்டிப்பாக இப்போ பணத்தோட வந்துட்டு இருக்கேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், அவங்களே இருக்க சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் கொஞ்ச நேரத்தில் பணத்தை கொடுக்குறாங்க. என்ன நீ கொடுத்துட்டிய, நானும் அந்த செல்வரத்தினம் பொண்ணா இருந்தா தரமாட்டா போல இருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நீ வசதியான இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்க, உனக்கு எங்களுக்கு தேவையான பணத்தை நான் உங்ககிட்ட இருந்தே வசூல் பண்ணிக்கிடலாம். செல்வரத்தினத்துக்கு அந்த காலத்தில் நான் கடன் கொடுத்ததுக்கு இப்போ நான் சந்தோஷம் தான் படுறேன், ஏன்னா எனக்கு ரூபாயெல்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல மகா மோசமான ஒரு நிலையில நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி பார்க்குறாங்க. எதுக்காக இப்போ இந்த லேடி இப்போ தமிழோட வீட்டில இருந்து வாராங்க தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. எதுக்காக நீங்கள் இப்போ தமிழோட வீட்டில் வாரீங்க, எதுக்கு நான் வாரேன்னா இங்கே கடன் கொடுத்துருக்கேன், அதை வசூலிக்க தான் வந்திருக்கேன். யார் தமிழா கடன் வாங்கினா அப்படின்னு சொல்ல, தமிழ் கடலை வாங்கலை, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவை அப்பையும் போட்ட கடன், அதை இவ மூலமாக நான் வசூலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம தமிழ்கிட்ட கேட்குறாங்க. என்ன நீ அந்த சரளா லேடிக்கு நீ பைசா கொடுக்குறியா, இதெல்லாம் உனக்கு ஏது காசு, அப்படி இங்கேருந்து திருடுனியா சொல்லு, எங்கள் பணத்தை இந்த எடுத்தே நீ எங்கள் அப்பாயின் நிலைமைக்கு காரணமானவே விரிச்ச கடத்துக்கு நீ கட்டிட்டு இருக்கிறியா சொல்லுடி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ்கிட்ட கேட்க நேரம் தமிழ் அரண்டு போகிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, நான் கிளாஸுக்குன்னே போகிறேனே, அங்கே போய் நான் சம்பாதிக்க தான் போகிறேன், அடுத்து அங்கே காசுக்கு ஆசைப்படாதவங்க தான் நானும் என் ஃபேமிலியை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த லேடிக்கு கூட எங்கள் அப்பா கடன் கொடுக்க வேண்டியது கிடையாது, அவர் காசே இவற்றிருந்து வாங்கலை, ஆனால் இந்த லேடி எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லாததை பயன்படுத்திக்கிட்டு இவ கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ வார இவளுக்கிட்ட மல்லு கட்டி நம்ம பேசவே முடியாது, அதுக்காக இவ கேட்ட ரூபாயை கொடுத்து முடிச்சிடலான்னு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். அன்னைக்கு இவ வீட்டுக்கே வந்துட்டா, வேற வழி இல்லாமல் தான் அந்த டாக்குமெண்ட்ல நான் கையில்
கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எங்கள் அப்பா இப்படி ஒன்றும் யார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சரி இருக்கட்டுன்னு தான் விட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டிலேருந்து ஒத்த காசு எடுத்து கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும், நான் உழைச்சி தான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து தமிழ் சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சிபி சக்கரவர்த்தி. என்னடா இப்படி ஒரு நல்லவளை நம்ம என்னென்னோ தப்பு பண்ணி இந்த வீட்டில் இருக்கவங்கள நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களும் எவ்வளோ பழியை உருட்டி தள்ள பார்த்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனா எங்கள் அண்ணனையும் அண்ணியையும் அவமானப்படுத்தின அந்த தமிழை நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களால நம்ம அண்ணனை அன்னிக்கும் இப்போ வந்தவளால் அவமானம் ஏற்பட்டது. எல்லா மொத்த குடும்பமாக சேர்ந்து அவள் காலடியில் விழுந்த மாதிரி விழுந்தாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ணல, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனை வந்து கச்சக்கிட்டுறாங்க. நம்ம சிபி வந்து அந்த சரளாவை தேடி போடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த பணமும் இன்னும் இருக்குது தமிழ் அப்பா தர வேண்டியது அப்படின்னு வந்து சொன்னார. சபாஸ், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், நீ கொடுத்துட்டல, இனி என் தமிழ் பக்கமோ அவங்க குடும்பத்து பக்கமோ வந்து டார்ச்சர் பண்ணுனேன், உன்னை உண்டு இல்லை நீ பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சவால் விடுறாங்க. பணத்தை வாங்கிட்டேன்ல, இனி வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரளா வந்து சொல்லுறாங்கங்க. நம்ம சிபி வந்து தமிழுக்குள்ள வந்து மேலே வந்து காதல் அதிகரிக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாளாக வந்து நான் தமிழை எதோ புரிச்சேன் நினச்சிட்டு இருந்தேன். அவள் வீட்டில் உள்ள கஷ்டத்துக்கு நம்ம குடும்பத்தை பகடக்காயாக யூஸ் பண்ணுவா அப்படின்னு வந்து பார்த்தா அவள் உழைச்சி தான் இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு இருக்கா. அவள் நம்ம கம்பெனி ஆஃபீஸ் முடிஞ்சதும் அவள் வேறு வேலைக்கு போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு, தமிழ் நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், உங்களுக்கு ஒரு மூடு வந்துன்னா ஏன் கஷ்டப்படணும், நாங்களே பணம் தரோன்னு சொல்லுவீங்க, ஒரு மூடு வந்துன்னா இந்த வீட்டிலேருந்து எடுத்து அங்கே கொடுக்குறியான்னு கேட்பீங்க. இப்படி நாங்கள் கேட்பார்ட்டெல்லாம் கேட்க அளவுக்கு நாங்கள் இல்லை. எங்கள் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் உழைச்சி தான் வாழணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் உழைச்சி வந்து வாழ்ந்துக்கிடுவோம் சார், நமக்குள்ளே வந்து பண பரிமாற்றம் அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை நான் சரளாவுக்கு கொடுத்த அவள் கேட்ட ரூபாயை நானே செட்டில் பண்ணிட்டேன், அவள் இனி உங்கள் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, யாரை கேட்டு அதை கொடுத்தீங்க, எங்கள் அப்பா வாங்கின கடனை நாங்கள் தானே தீக்கணும், அப்படின்னா நாங்கள் தானே கொடுக்கணும், உங்களுக்கு தான் எங்கள் குடும்பத்து மேலே ஒட்டும் உறவும் இல்லை, எங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சோம், எங்கள் அம்மா தப்பு பண்ண மாதிரியே இருக்குது, எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் தப்பு பண்ண குணம் இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோமே தவிர அவங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லவங்க தான், உங்களுக்கு எல்லாம் எப்படி தான் நாங்கள் எடுத்து சொல்லுது அப்படின்னு வந்து தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் நம்ம சிபி வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம தமிழ் அவங்க ஃபேமிலியும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் நம்ம மாமி செய்ததெல்லாம் வந்து தப்பு அப்படின்னா நம்ம அப்பாவின் இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம மாமா கணேசனா இருக்கக்கூடாது, அவரும் இருக்கலாமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மச்சானி அன்னைக்கு சொன்னாங்களே, உங்கள் மச்சான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னது, நீ அப்போ அது ஏன் கணேசனா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சிபிக்கு வந்து தோணுதுங்க.